துணியை கொஞ்சம் விளக்கு கொஞ்சம் இது போர்டு கொஞ்சம் வீடியோ பண்ணுறேன். இப்போ என்ன கம்ப்ளைண்ட்னா, பைப்பு லீக்கு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்காங்க. பைப்பு கப்ளிங் பேஸ்ட் ஒழுங்காக ஓட்டல, ஓஸும் ஒழுங்காக ஹீட் பண்ணி ஏற்றலை. இதை வந்து நம்மளை வந்து ரீஒர்க் பண்ணுறோம். அதை ஓஸை எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதில் வந்து டபுள் கிளாம்ப் போடல, அந்த போர்டில் எல்லோ ஓஸு போடல. வந்து யாரோ ஒர்க்கு தெரியாதவங்க தான் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம ரீஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாம் முறையாக பண்ணணும். ஃபுல்லாக ஓஸை உருவி போட்டு அதை சரி பண்ணுறோம். சார், உள்ளார கன்சில்டாக போன பைப்பு உடஞ்சிருக்கு சார். எப்பா காலிலேருந்து கஷ்டப்பட்டேன். அதை அடியில் கன்சில்டாக போட்டிருக்க பைப்பை மோட்ரு பக்கம் ஆள் உடச்சி விட்டான். இப்போ நாங்கள் வெளியில் போட்டு பக்கத்துலேயே மோட்ரு போர் பக்கத்துலேயே போட்டு பார்த்துருக்கோம். பாருங்கள், ப்ரெஷரையும் பாருங்கள் சார். போர் பைப்பு கம்ப்ளைண்ட் என்னென்னா, கீழே கன்சில்டாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அந்த பைப்பை ரிமூவ் பண்ணிட்டு மேலே நியூ பைப் போட்டுருக்கோம். நியூ பைப் போட்டு விட்டு மோட்ரு வந்து ஏற்கனவே 1 HP போட்டிருக்காங்க பிள்ளைக்கு. 10 வருஷம் மோட்ரு பிள்ளைக்கு. இப்போ 1.25 மோட்ரா 1.5 HP போட்டு விட்டு தண்ணி ஏற்றி விட்டுருக்கோம். தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஓவர் ஃபுட்பால் மாற்றி அறுபது அடி போர், ஒரு 80, பம்புக்கு ஒரு 60 அடி. பம்பில் மோட்டரு ஊற்றி பம்பில் அந்த தண்ணி வந்து ஊற்றி தண்ணி ஊற்றி